கன்னட திரைப்படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றவர்தான் காருண்யராம். இவர் 2015ஆம் ஆண்டு வஜ்ரகாயா என்ற கன்னட படத்தில் நடிகர் சிவராஜ்குமாருடன் நடித்து பெரும் புகழ் பெற்றார். அடுத்த ஆண்டே கிரகூரினா கலியகளு என்ற திரைப்படத்தில் நடித்து கன்னட ரசிகர்களால் பெரும் பாராட்டப்பட்டார். இவரது திரைப்பட வாழ்க்கையில் பெட்ரோமாக்ஸ் என்ற படம் முக்கியத்துவம் வாய்ந்தது. கன்னட படத்தை தாண்டி தமிழில் போங்கடி, நீங்களும் உங்க காதலும், கன்னக்கோல் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இது மட்டுமில்லாமல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கிறார். இன்ஸ்டாவில் இவரை லட்சக்கணக்கானோர் ஃபாலோ செய்கின்றனர். இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடிகை காருண்யராம் அவரது தங்கையால் சிக்கலுக்கு ஆளானார். காருண்யராமிற்கு சம்ருத்திராம் என்ற ஒரு தங்கை உள்ளார். சம்ருத்திராம் ஆன்லைன் பெட்டிங் செயலிகளுக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததாக தெரிகிறது. இந்த பண இழப்பை சரிகட்ட அவர் வெளிநபர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். கடனை திருப்பிச் செலுத்த சம்ருத்தி வீட்டிலிருந்த ரொக்கம் மற்றும் தங்க நகைகளை திருடியதாக தெரிகிறது. இருந்தும் கடன் தொகையை அவரால் முழுமையாக கட்ட முடியவில்லை. இந்த நிலையில்தான் சம்ருத்தி யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவானார். சம்ருத்தி தலைமறைவானதும் அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் நடிகை காருண்யராமை தொடர்பு கொள்ள ஆரம்பித்துள்ளனர். காருண்யாவிற்கும் இந்த கடனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத போதும் அவரை பலிகடா ஆக்கியுள்ளனர். கடன் கொடுத்தவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் காருண்யாவின் வாட்ஸ்அப்பிற்கு ஆபாச மெசேஜ்களை அனுப்பியுள்ளனர். மேலும் அவரது சமூக வலைதள புகைப்படங்களுக்கு கீழ் தரக்குறைவான மற்றும் ஆபாசமான கருத்துக்களை பதிவிட்டும் துன்புறுத்தியுள்ளனர். இந்த துன்புறுத்தல் எல்லை மீறிய போது காருண்யராம் முதலில் பெங்களூரு RR நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் அங்கு உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தனது சமூக வலைதள பக்கங்கள் மூலம் இந்த பிரச்சனையை வெளிப்படையாக பேசி உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தலையிட்ட பிறகுதான் வழக்கு வேகம் எடுத்தது. இந்த புகார் தொடர்பாக நேரில் ஆஜராக காருண்யராமிற்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். அதன்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதில் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச மெசேஜ்கள் அனுப்பப்பட்டது மற்றும் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பதிவிட்டது குறித்து விளக்கம் அளித்தார். இதையடுத்து காருண்யராமின் புகைப்படங்களுக்கு கீழ் ஆபாசமான மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை போலீசார் நேரில் அழைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டதோடு நடிகையிடம் மன்னிப்பும் கேட்டுள்ளனர். இது குறித்து பேசிய காருண்யராம் சட்டம் அதன் கடமையை சரியாக செய்துள்ளதாகவும் ஆரம்பத்தில் RR நகர் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தான் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தற்போது விரைவான நடவடிக்கையால் தனக்கு நீதி கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நடிகை காருண்யராம் மீதான அவதூறு வழக்கு ஒன்று முடிவுக்கு வந்தாலும் தலைமறைவாக உள்ள அவரது தங்கை சம்ருத்திராம் தொடர்பான பணப்பிரச்சனைகள் மற்றும் அவர் இருக்கும் இடம் குறித்த விசாரணை இன்னும் தொடர்ந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.